சாய்ராம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்காக தான் இந்த உலகம் பிறந்ததுன்னு நினச்சாக்க எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். இந்த உலகம், நாம், பிறர் எல்லாம் வேற இல்லை, எல்லாமே பகவானோட ஸ்வரூபந்தான் அப்படின்னு நினைக்கிற வேதாந்த கருத்துக்கள் இருக்கட்டும் ஒரு புறம். எல்லோரும் அதை புரிந்து கொள்வதும் அவ்வளோ சுலபம் அல்ல. இறைவன் இருக்கிறார் இல்லை என்று பேசுபவர்களும் உண்டு. அதுவும் ஒரு பக்கமாக வைத்து விடுவோம். நம்மை பற்றியே நினைப்போம். நம்மை பற்றியே தானே அதிகமாக நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நம்மை பற்றியே நினைக்கும் பொழுது, நாம் உருவாவதற்கு முன்னாடும் இந்த உலகம் இருந்தது, நாம் இந்த உலகம் விட்டு செல்லும் பொழுது பிறகும் இந்த உலகம் இருக்கும். ஆனால் நாம் இருக்கும் வரை தானே இந்த உலகம். நாம் வருவதற்கு முன்னாடி இருந்தாலும் நமக்கு தெரியாது, நாம் போவதற்கு பிறகு இருந்தாலும் நமக்கு தெரியாது. அப்போ இருக்கும் வரை நமக்காகத்தான் இந்த உலகம். நாம் இருக்கும் வரை இந்த உலகம் இருக்கிறது. அப்படித்தானே அர்த்தம். அப்போ இந்த உலகத்தில் நாம் வருவதற்கு முன்னாடி தாய் தந்தையால் நாம் உருவானாலும், தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது நமக்கு உணவளிப்பது யார்? தாய் உண்ணும் உணவை நமக்கு சத்தாக கொடுப்பது எது? அப்புறம் பிறந்தவுடன் நம்மால் நம் காரியங்களை செய்ய முடியாது. அப்பொழுது நமக்காக செய்வது யார்? அவன் நமக்காக தானே. நமக்காக தாய் தந்தையர், அப்புறம் தாய் வளர்க்கிறாள், தந்தையும் நமக்கு அறிவு ஊட்டுகிறார். இப்போ தாய் தந்தை நமக்காக, அப்புறம் ஆசிரியர் நமக்கு கல்வி புகட்டுகிறார், அவரும் நமக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொன்றும் நினைத்து கொள்ளலாம். சரி, படித்து முடிக்கிறோம், ஒரு வேலை கிடைக்கிறது, இல்லை சுய தொழில் பண்ணுகிறோம், சுய தொழிலுக்கு பணம் வருகிறது. அது யாருக்காக? நமக்காக. யாரோ கொடுப்பது, இல்லை பேங்கில் கடன் வாங்குவது. அதே மாதிரி வேலைக்கு போனால் அந்த முதலாளி ஏற்கனவே நம்மளுக்காக அந்த கம்பெனியையோ அந்த ஆஃபீஸையோ உருவாக்கி நமக்கு வேலை கொடுக்குறார். இது யாருக்காக? நமக்காக. சரி, பண்ணுகிறோம். அதற்கப்புறம் இல்லறத்துக்காக திருமணம் புரிகிறோம். அந்த மனைவி யாருக்காக படைக்கப்பட்டால்? நமக்காக, இல்லையா? அதற்கப்புறம் அதில் பெற்ற சந்தோஷத்தின் அடையாளமாக குழந்தை செல்வங்கள் யாருக்காக? நம் சந்தோஷத்திற்காக. இப்படி ஒவ்வொன்றும் நம்ம சந்தோஷத்திற்காகத்தான். சரி, ஆடல் பாடல் இதெல்லாம் ரசிக்கிறோம். அவங்க ஆடுறது பாடுறது யாருக்கு? நமக்காக. ஏன்னு இப்படி சிந்திக்கக்கூடாது. அவர்கள் பிழைப்புக்காக ஆடுகிறாள், அதெல்லாம் வேறு விஷயம். அந்த சமயத்தில் நம்ம ரசிக்கிறோமா இல்லையா? அப்போ அது நம்மளுக்காக தானே. அது இப்போ கிரிக்கெட்டை ரசிக்கிறோம், கிரிக்கெட்டு விளையாடுறது, அவங்க விளையாடுறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, அதை இருந்தாலும் விட்டுருங்க. நம்ம அப்போது அதை ஆர்வத்துடன் கவனிக்கிறோம். அதில் ஒரு குதூகலம். அப்போ அது யாருக்காக? நமக்காக. அப்போ இந்த உலகம் பிறந்தது நமக்காகன்னு சொல்வது கரெக்டு தானே? ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு இதுவும் நமக்காக தான் நடக்கிறது. இதில் வர துக்கங்களும் வருது. அதுக்கு நமக்காகன்னா, துக்கங்களை நம்ம மனசெல்லாம் ஏற்படுத்திக்கிறது, நம்ம துர்க்குணங்கள்னால நம்மளை ஏற்படுத்திக்கிறது.
நம்மளோட முன்வினை பயனால் அது நடக்குது. சில விஷயங்கள் இதெல்லாம் தீர்த்துட்டு போகிறதுக்காக தான் அதெல்லாம் வரும். அதெல்லாம் தான் நம்ம புரியாமல் தான் இருக்கும். அந்த இதுக்காக தான் நம்ம இதெல்லாம் புரியாமல் இருக்கிறவங்களுக்காக நம்ம ஒண்டியை நினச்சி பார்த்தோம்னா நம்மளுக்காக தானே எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத நினச்சி பார்த்தாலே, அப்போ இதுக்கெல்லாம் ஒருத்தர் இருக்கணுமா இல்லையா? எதுக்குமே ஒருத்தர் இருக்கணுமா இல்லையா? அந்த ஒருவரை தான் நாம் அந்த ஒரு சக்தியை தான் பிரபஞ்ச சக்தி என்கிறோம், இறைவன் என்கிறோம். ஒன்று அதை நினைத்து அவர்தான் எல்லாம் என்று போக வேண்டும். நம்முடைய முன்றைய பதிவுகள்லாம் சொன்னபடி ஒன்று தாம் யார் என்று சத்குரு மூலியமாக உணர்ந்து செல்ல வேண்டும். இந்த உலகத்தில் ஆனந்தமாக இருப்பதற்கு ஒன்று அதில் செல்ல வேண்டும், இல்லைன்னா இறை பக்தியில் செல்ல வேண்டும். இதெல்லாம் இல்லை அப்படின்னாலும் இது நமக்காகத்தானேன்னு ஒவ்வொருத்தரும் நினச்சாக்க, ஒவ்வொருத்தரும் நமக்காக நினைக்கும்போது அவங்களுக்காக தானே இது. அப்போ நம்மளுக்காக இவ்வளவு படைத்து இவ்வளவு இதெல்லாம் செஞ்சுருக்கான்னு ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தாக்க எவ்வளவு ஒரு ஆனந்தமாக இருக்கும். அப்போ அது யார் அப்படின்னு அவரை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் தூண்டும் இல்லையா? அப்போ உலகம் பிறந்தது எனக்காக, எல்லாமே எனக்காக, தாய் தந்தை எனக்காக, உறவுகள் எனக்காக, குழந்தைகள் எனக்காக, பணம் காசு எனக்காக, என்ன கடையில் நான் ரசிப்பது எல்லாமே எனக்காக எல்லாமே உருவாக்கப்பட்டது. அப்படி ஒவ்வொருவரும் நினச்சாக்க அப்போ எல்லாத்துக்கும் உருவாக்குனதுக்கு ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அப்போ அவரோட நினைவு வரும். அவரோட நினைவு வந்து அவரை போற்றி வணங்கி அவருக்கு நன்றி சொல்லி, அதுக்கப்புறம் நம்ம தர்மப்படி எப்படி வாழணுமோ வாழ்ந்து நம்ம கடமையை செய்து, இதேமாரி நினச்சா எல்லாமே நமக்காக நினச்சிக்கோ, அதுக்கு ஒரு நன்றி சொல்கிறதுக்காக நம்ம இது மாதிரி பண்ணும்பொழுது நம்ம நல்வழி அடைந்து நற்கதி அடையலாம். எல்லோரும் இதை ஒரு தரம் சிந்தித்து பார்த்து நல்வழி சென்று நற்கதி அடைய பகவானை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஓம் சாந்தி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.